Hey guys, welcome back to the channel Express with Jayavindya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஒரு புதுவிதமான வீடியோ. இத்தனை நாள் நீங்கள் பிரேஸ்லெட் செயின் அண்ட் கீ செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. இனி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரேம்ஸ் ஆர்டரும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் வந்துட்டு 6 இன்ச்சில் கேட்டிருந்தாங்க ஓஷன் தீமில். இந்த பொண்ணு வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூபரிட்டி ஃபங்க்ஷனுக்காக இவங்க கிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரேம் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அக்கா தான் வந்துட்டு இதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு 6 இன்ச் ஃப்ரேம், ஒரு கை சைஸுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டார்க் கலர் ப்ளூ அண்ட் லைட் கலர் ப்ளூ அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டில் ரெசின் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு பபிள்ஸ் இல்லாமல் க்யூர் பண்ணக்கப்புறம் நான் வந்துட்டு எதர்ச்சியாக நான் வந்துட்டு சரி ஒரு பீச் தீமில் நம்மளுக்கு கிடச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரப்போ நான் வந்துட்டு மண், சங்கு, கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ தட் நமக்கு கஸ்டமர் கேட்குறப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு கொடுக்கறக்கு. நான் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் வச்சு நிறையா டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ அண்டு டிரான்ஸ்பரண்ட் கலர்ஸ்லாம் வச்சு நான் ஒரு ஓஷன் தீம் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இது பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்ட்டு. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி நிறைய பபிள்ஸ் வரல. கரெக்டாக நான் என்ன பண்ணணும் அது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. தென் வந்துட்டு நம்ம ஒரு அலை எஃபெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்துட்டு ஓஷனில் இருக்க மாதிரி தெரியும். ஸோ தட் நான் வந்துட்டு செல் சீரமில் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஒயிட் கலர் அக்ரலிக் கலர் இருக்குல்ல அந்த பெயிண்ட்டு அதை வச்சு நான் வந்துட்டு ஓஷன் தீமில் ஹீட் கன் வச்சு அலைகள் வர மாதிரி நான் ஒரு வாட்டர் செட்டப் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ பண்ணக்கப்புறம் அதை ஃபுல்லாக நான் க்யூர் பண்ண விட்டுட்டேன். ஸோ தட் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிக் பண்ணுறப்போ அது க்ளீனாக நம்ம எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம், மிஸ்டேக் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நல்லா ட்ரை ஆனக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த பாப்பா ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் ஃப்ரேமுக்கு நல்லா இருக்குனால நான் மோல்டு ஷேப்புக்கு டிசைனாக வெட்டிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரா சாண்ட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அந்த ஃபோட்டோக்கு சைடில் இருந்த ஸ்டோன்ஸு மண்ணெல்லாம் வந்துட்டு சைடில் ஒதுங்கிடுச்சுனால கீழே மட்டும் லைட்டாக அது நல்லா உன்னிப்பாக பார்த்தா வந்துட்டு அந்த ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோ அந்த ஜிக்ஸாக கட் பண்ண இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு ஷெல்ஸ் ஒட்டலான் தான் இருந்தேன். தென் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அவுட்புட்டே கெடுத்து விடுற மாதிரி இருந்தனால நான் கோல்டன் மெட்டாலிக் பென் வச்சு நான் அவுட்லைன்ஸ் மட்டும் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். தென் வந்துட்டு இதை கொஞ்சம் செட் ஆனக்கப்புறம் நான் கிளியர் ரெசின் யூஸ் பண்ணி நான் ஃபைனல் கோட்டிங் வந்துட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன நேம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பியூபரிட்டி டேட்டையும் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் இன்னும் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த டார்க் ப்ளூ வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அந்த லைட் ப்ளூ கலர் மேலே வரப்போ. நான் கீழே ஓட்டணும் அப்படின்னா மேலே கொஞ்சம் எம்டியாக தெரியும்னு சொல்லிட்டு நான் சென்டராக ஒட்டியிருக்கேன். பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ தெரியும், பட் டார்க்காக இருக்கப்போ நேம் வந்துட்டு அவ்வளோவா தெரியாது. தென் வந்துட்டு இது நல்லா க்யூர் ஆனக்கப்புறம், க்யூர் மீன்ஸ் ஸ்டிக் ஆகக்கூடாது, கையில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறப்போ நம்ம டிமோல்டு பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதை பண்ணுறப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எப்படி இருக்கும் ஃபைனல் அவுட்புட். பிகாஸ் நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், நான் இன்றைக்கி தான் அதை ஃபினிஷ் பண்ணுறேன். நம்மளால் ரிட்டன் திருப்பியும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ நம்ம கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எப்படியும் எடுத்தாச்சு. பட் அவுட்புட் வந்துட்டு பர்ஃபெக்ட் அண்ட் ஆசமாக இருந்துச்சு. நான் பண்ண ரெண்டு தப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டார்க் ப்ளூ கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கணும், லைட் கலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த டார்க் ப்ளூவை கவர் பண்ணி கொஞ்சம் மேலே வந்திருக்கணும். தென் அந்த ஃபோட்டோ இது மட்டும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். இதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு பிகாஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம அக்காவுக்கும் வந்துட்டு கஸ்டமர் அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இது 6 இன்ச் மோல்டு, சின்ன ஃப்ரேம், பெருசாக அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு சின்ன ஃப்ரேம் நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரேட் வந்துட்டு நான் 550 சார்ஜ் பண்ணுறேன் ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ். இதை வந்துட்டு நம்ம ஹேங் பண்ணுற மாதிரியும் ரிங்கு செட்டப் பண்ணலாம். தென் இதுக்கு வந்துட்டு ஸ்டாண்டு இருக்குது, நான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதில் நம்ம லைட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம் ஃப்ரேம்ஸு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரேம்ஸ், கீ செயின்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ப்ளேஸ் பண்ணலாம் ஆர் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் பேஜை செக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில். ஸோ அஃபோர்டபுளான ரெசின் ஆர்ட் அண்ட் திங்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பது விந்தியா. பாய்.